ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த ஜனங்களை என்ன செய்யறது இல்லைங்க? ஆராதிக்க விடுவது இல்லை. அப்போ நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் தான் ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, கர்த்தரை உயர்த்துவது தான் ஆராதனை. விரலிலே சொல்லுங்களேன், ஆண்டவரை உயர்த்துவது தான் என்னதுங்க? ஆராதனை. அப்போது அந்த ஆராதனையை தேவன் எதிர்பார்க்கிறார், பரலோகம் எதிர்பார்க்கிறது. பரலோகத்திலே முக்கியமான வேலை என்னதாங்க? ஆராதனை தான். சரிங்களா? நம் கர்த்தரை ஆராதிப்பது தான், பாடுவது, துதிப்பது, அவரை மைமைப்படுத்துவது, இதுதான் பரலோகத்தில் நமக்கு முக்கியமான வேலை. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு என்ன செய்ய மாட்டான்? பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? ஜனங்களை விடமாட்டான். ஆனால் கர்த்தர் ஜனங்களிடத்திலே ஆராதிப்பதை என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்க்கிறார். ஆராதிக்கும் போது அவருடைய சமூகம் என்ன செய்துங்க? கடந்து வருகிறது. அவன் இன்னைக்கு பாருங்கள், அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கு செய்தது போலவே இன்றைக்கு நிறையா வேலை பளுவை கொடுக்குறான். ஆண்டவரை தேட முடியாதபடி, ஆலயத்தை தேட முடியாதபடி என்ன செய்கிறாங்க? வேலை பளுவை தருகிறான். எப்படியாவது அவங்க ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனையில் பங்கு பெற கூடாது என்பதற்காக பல தடைகளை என்ன செய்கிறான்? பிசாசு உண்டு பண்ணுகிறான். ஆனால் அந்த தடைகளை மீறி நாம் கர்த்தரை என்ன செய்யணுங்க? ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும்.